السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே இந்த ஹீரா நாடு வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் அந்த ஹீரா நாட்டில் தான் ஆரம்பத்தில் முடிச்சிருக்கோம். சில அங்கிருந்து நம்ம பாரேன். ஹீரா நாடு ஈராக்கையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் கூருஷூல் கபீர் என்பவரின் தலைமையின் கீழ் கிமு அதாவது கிறிஸ்துக்கு முன் 557 கிமு 529 வரை பாரசீகர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களை எவராலும் வீழ்த்த முடியவில்லை. இறுதியாக பாரசீகர்களின் அரசரான தாரா என்பவரை இஸ்கந்தருல் மக்தூனி என்பவர் கிமு 325 தோற்கடித்தார். மேலும் பாரசீகர்களின் ஆதிக்கத்தையும் வலிமையையும் முறியடித்து அவர்களின் நகரங்களை சின்னாபின்னமாக்கினர். பிறகு தவாயிஃப் என்ற பெயருடைய அரசர்கள் அந்நாட்டை பல பகுதிகளாக பிரித்து கிபி 230 வரை ஆட்சி செய்தனர். இவர்களது ஆட்சி காலத்தில் கஹ்தான் கோத்திரத்தினர் ஈராக்கின் சில கிராம பகுதிகளை கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு போட்டியாக அத்னான் கோத்திரத்தார்களும் ஃபராத் நதிக்கரையின் சில பகுதிகளில் குடியேறினர். ஃபராத் நதிங்கிறது ஃபேமஸான நதி. இது ஈராக்ல இருக்கு. ஆக ஈராக்ங்கிறது பாரசீகம் தான். ஆமா. இவ்வாறு குடிபெயர்ந்தவர்களில் முதலாவது அரசராக இருந்தவர் கஹ்தான் வம்சத்தைச் சேர்ந்த மாலிக் இப்னு ஃபஹம் அத்-தனூகி என்பவர் ஆவார். அன்பார் அல்லது அதற்கு அருகிலுள்ள பகுதி அவரது ஆட்சியின் தலைமையகமாக திகழ்ந்தது. அவருக்கு பிறகு அவரது சகோதரர் அம்ரு இப்னு ஃபஹம் ஆட்சி செய்தார். சில அப்ரஷ் வத்தாஹ் என்று அழைக்கப்பட்ட ஹுதைமா இப்னு ஃபஹம் என்ற அவரது சகோதரர் ஆட்சி செய்தார் என கூறுகின்றனர். கிபி 226 ஆண்டு சாசானியா அரசை உருவாக்கிய அர்துஷீர் இப்னு பாபக் என்ற மன்னரின் காலத்தில் இரண்டாவது முறையாக பாரசீகர்கள் ஈராக் நாட்டை கைப்பற்றினர். அம்மன்னர் கைப்பற்றிட்டாங்க. ஆமா, திரும்ப அவங்க நாடு இல்லையா, அதே திரும்ப கைப்பற்றாங்க. அம்மன்னர் பாரசீகர்களை ஒன்றிணைத்து நாட்டின் எல்லை புறங்களில் வாழ்ந்து வந்த அரபியர்களை அடக்கி அவர்கள் மீது தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். ஹீரா நாட்டவர்களும் அன்பார் நகரத்தைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் குதாஆ கோத்திரத்தினர் தங்கள் ஊர்களை துறந்து ஷாம் நாட்டுக்கு குடிபெயர்ந்தனர். அர்தஷீருடைய காலத்தில் ஹீரா மற்றும் ஈராக்கில் வாழ்ந்த கிராமத்தவர்கள் மற்றும் அரபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த ரபியா முதலாகியோர் மீது ஜுதைமத்துல் வத்தாஹ் என்பவர் ஆதிக்கம் செலுத்தினார். அதாவது அரபியர்கள் மீது நேரடியாக ஆட்சி செய்வதும் அவர்களின் தாக்குதல்களில் இருந்து தன் நாட்டை காப்பதும் அர்தஷீருக்கு மிகுந்த சிரமமாக தோன்றியது. ஆகவே அரபியர்களிலேயே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை அரசராக்கினால் அவர் தனக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் அமைவார் என எண்ணினார். மேலும் தன்னை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் ரோமர்களை எதிர்கொள்ள அந்த அரபிகளின் உதவியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் திட்டமிட்டார். அது மட்டுமின்றி ரோமர்களுக்கு உதவி செய்து வரும் ஷாம் நாட்டு அரபியர்களை
ஈராக்கின் அரபியர்களை கொண்டு தடுக்க நாடினார். ஆக அரபியர்கள் அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஆனா அங்க சாம் நாட்டில் உள்ளவங்க இவங்களுக்கு தொந்தரவா இருக்குது. அதனால இவங்க ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுல, ஈராக்ல இருக்கக்கூடிய அரபியர்களை வச்சு அவங்கள தடுக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஆமா. ஆகவேதான் அரபியராகிய ஜுதைமாவை மேற்கூறிய பகுதிகளுக்கு அர்தஷீர் அரசராக்கினார். அர்தஷீர்ங்கிறவர் அந்த அந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர். அவர் இவர் என்ன செய்யறாரு, ஜுதைமாவை அரசராக்குறாரு அந்த இடத்துக்குலாம். ஆமா, ஜுதைமா ஒரு அரசு, அவர் ஒரு அரபி. ஏன்னா அரபுகளை அரபியர் அல்லாதவங்க ஆட்சி செய்ய முடியாது. அப்போ அவங்கள ஆட்சி செய்யணும்னா ஒரு அரபியரை வச்சாதான் என்ன செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும். ஆட்சி செய்ய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அரபியர்கள்லயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்து ஆட்சி பண்ண, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க. ஆனா வரி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது. தன் ஆட்சியை எதிர்க்கும் அரபிய பழங்குடி மக்களை அடக்கி வைக்க ஜுதைமாவுக்கு பாரசீக இராணுவ படை ஒன்றையும் அவர் வழங்கினார். ஜுதைமா கிபி 268 ஆண்டு மரணமடைந்தார். ஜுதைமா மரணமடைந்த பின்பு, அதாவது மன்னர் கிஸ்ரா சாபூர் இப்னு அர்தஷீருடைய ஆட்சி காலத்தில் அம்ரு இப்னு அதி இப்னு நசர் அல் லக்மி கிபி 268 முதல் 288 வரை ஹீராவையும் அன்பாரையும் ஆட்சி செய்தார். லகம் கோத்திர அரசர்களிலும் ஹீராவை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்களிலும் இவரே முதன்மையானவர். இவரை அடுத்து லகம் கோத்திர அரசர்கள் பலர் தொடர்ந்து ஹீராவை ஆண்டு வந்தனர். இறுதியாக கிபி 448 முதல் 531 வரை குபாத் இப்னு ஃபைரோஜ் என்ற பாரசீக மன்னர், இங்கே அவருடைய ஆட்சியின் போது குபாத் மற்றும் அவரது குடிமக்களில் அதிகமானவர்கள் அவனை பின்பற்றினர். பிறகு குபாத் ஹீராவின் மன்னரான முன்திர் இப்னு மாவூஸ் சமாவை கிபி 512 554 இழிவான இவ்வழிமுறையை ஏற்குமாறு அழைத்தான். அவர் அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டார். அதனால் அவரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மஜ்தக்கின் வழியை பின்பற்றிய ஹாரிஸ் இப்னு அம்ர் இப்னு ஹஜர் அல் கின்தி என்பவனை அரசனாக்கினார். குபாதுக்கு பிறகு அனுஷேர்வான் கிபி 531 578 வரை மன்னரானார். இவர் இந்த தவறான வழியை முற்றிலும் வெறுத்தார். மஜ்தக் மற்றும் அவனது வழியை பின்பற்றியவர்களை கொலை செய்தார். ஹாரிஸ் இப்னு அம்ரை நீக்கிவிட்டு மீண்டும் முன்திரை ஹீராவின் அரசராக்கினார். ஹாரிஸ் இப்னு அம்ரை கைது செய்ய முயன்ற போது அவர் கல்பு கோத்திரத்தாரிடம் சென்று அடைக்கலமாகி மரணம் வரை அங்கேயே தங்கிவிட்டார். முன்திர் இப்னு மாவூஸ் சமாவுக்கு பிறகும் அவரது குடும்பத்தாரிடமே ஆட்சி இருந்தது. அவரது மகன் நுமான் இப்னு முன்திர் கிபி 583 605 வரை ஆட்சி செய்தார். அப்போது ஜயித் இப்னு அதி என்பவன் கூறிய தவறான தகவலால் நூமான் மீது கோபம் அடைந்து அவரை தேடி வர கிஸ்ரா வீரர்களை அனுப்பி வைத்தார். நூமான் ரகசியமாக வெளியேறி ஷைபான் கோத்திரத்தின் தலைவரான ஹானி இப்னு மசூதிடம் அழைக்கிடம் பெற்று அவரிடம் தன் குடும்பத்தினரையும் செல்வங்களையும் ஒப்படைத்துவிட்டு கிஸ்ராவிடம் திரும்பினார். கிஸ்ரா அவரை மரணமடையும் வரை சிறையில் அடைத்தார். அதன் பிறகு நுமானுக்கு பதிலாக இயாஸ் இப்னு கபீசா
அத்தாயி என்பவரை ஹீராவின் அரசராக்கினார். ஹானி இப்னு மஸ்ஊதிடம் நூமான் கொடுத்து வைத்திருந்ததை மீட்டு வருமாறு இயாஸுக்கு கிஸ்ரா உத்தரவிட்டார். அதாவது ஒரு நூமான் வந்து அவர் மனைவி அவருடைய சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா, அது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிஸ்ரா வந்து என்ன செய்யறாரு, ஆளை அனுப்புறாரு. இயாஸுங்கிறவரை அனுப்பி வாங்க சொல்றாங்க. கியாஸின் உத்தரவிற்கு இணங்க இயாஸ் சிலரை ஹானியிடம் அனுப்பிய போது ஹானி நுமானின் அமானியத்தை தர முற்றிலும் மறுத்துவிட்டு கிஸ்ராவின் போரை பிரகடப்படுத்தினார். அதான் தர முடியாது போலாம் சொல்லிட்டு போறதுக்கு தயார் தான் ரெடி ஆயிட்டாங்க. அதை கண்ட இயாஸ் தன்னிடமிருந்த கிஸ்ராவின் படை பட்டாளங்களை அழைத்து கொண்டு ஹானியிடம் போர் புரிய பயணமானார். தீ கார் என்னும் இடத்தில் இரு படைகளுக்கும் இடையே மிக கடுமையான போர் நடந்தது. இறுதியில் ஷைபான் கோத்திரத்தினர் வெற்றி பெற்றனர். பாரசீகர்கள் படுதோல்வி அடைந்தனர். இதுவே அரபியர் அல்லாதவர்கள் மீது கொண்ட முதல் வெற்றியாகும். இந்நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு நடைபெற்றது. அல்லாஹ் அக்பர். அது வரைக்கும் இந்த அரபியர்களால என்ன செய்ய முடியல, யாரையும் வெற்றி கொள்ள முடியல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பரக்கத்தின் பொருட்டால முதல் வெற்றி இந்த அரபியர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் பாரசீகர்களுக்கு எதிராக. பாரசீகர்கள் சொன்னால் ரொம்ப வலிமையானவங்க. இந்த இப்ப ஈரான் இருக்குல்ல, அதை பாத்தீங்கல்ல, ரொம்ப வலிமையானவங்க. சரியா? ஆனா அப்ப ஈமான் இல்லாத காலம் அவங்களுக்கு. இப்ப ஈமானோட இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஈமானோட இருந்தா இன்னும் எவ்வளவு வலிமையா இருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல அரபியர்கள்ட்டையும் அப்ப ஈமான் இல்லை. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், அரபியர்களுக்கு அதை கண்ணியப்படுத்தி வெற்றியை கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். இப்போர் நடைபெற்ற காலம் குறித்து வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையே மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த சிறிது காலத்திலேயே இப்போர் நடைபெற்றது. ஹீராவுக்கு இயாஸ் இப்னு கபீசா கவர்னராக பொறுப்பேற்ற 8வது மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று கூறுகின்றனர். இரண்டாவது கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்னால் இப்போர் நிகழ்ந்தது என்று சிலர் கூறுகின்றனர். இதுவே ஏற்கத்தக்கது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அடுத்து மூணாவது கருத்து, நபித்துவம் கிடைக்க பெற்றதற்கு சிறிது காலத்திற்கு பிறகு இப்போர் நிகழ்ந்தது என்று சிலர் கூறுகின்றனர். நாலாவது கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா சென்றதற்கு பிறகு இப்போர் நிகழ்ந்தது என்றும் சிலர் கூறுகின்றனர். 5, பத்ர் யுத்தத்திற்கு பிறகு இப்போர் நடைபெற்றது என்றும் சிலர் கூறுகின்றனர். மற்றும் பல கருத்துக்களும் கூறப்படுகின்றன. பல கருத்துக்கள் தெரியுமா? இயாஸுக்கு பிறகு ஆஜாதிபா இப்னு மாபியான் இப்னு மஹ்ரா பந்தாத் என்ற பாரசீகரை ஹீராவின் கவர்னராக கிஸ்ரா நியமித்தார். ஏன்னா அவர் தான் தோத்துட்டார் இல்லையா, தோத்த ஆள் அவுட் நினைக்கிறேன். ஸோ அதனால இப்ப அவருடைய இடத்துல வேற ஒரு ஆள் வைக்கணும். அப்ப அவர் கிஸ்ரா என்ன செஞ்சிருக்கிறார், வேற ஒரு ஆளை நியமிக்கிறார். அவரு 17 ஆண்டுகள், அதாவது கிபி 674 இருந்து கிபி 614 இருந்து 631 ஆட்சி செய்திருக்கிறார். ஆமா. அப்புறம் கிபி 632 இருந்து லக்கம் கோத்திரத்தார்களிடம் ஆட்சி திரும்பியது. அவர்களில் மௌரூர் என்று அழைக்கப்பட்ட முன்திர் இப்னு நூமான் என்பவர் ஆட்சி பொறுப்பேற்றார். எனினும் அவரது ஆட்சி 8 மாதங்களே நீடித்தன. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களின் படையுடன் சென்று அந்நாட்டை வெற்றி கொண்டார்கள். அடுத்து ஷாம் நாடு, அதாவது இன்னைக்கு சிரியான்னு சொல்லல. அரபியர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் குடிபெயர்ந்து கொண்டிருந்த காலத்தில் குதா கோத்திரத்தின் பனு சுலைஹ் இப்னு
குல்வான் குடும்பத்தினர் ஷாம் நாட்டின் மஷாரிஃப் என்ற பகுதிகளில் குடியேறினர். தஜாயிமா என பிரபலம் அடைந்த தஜ்அம் இப்னு சலீஹ் என்ற பிரிவினர் மேற்கூறப்பட்ட பனு சுலைஹ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பாலைவனங்களில் வழிப்பறி செய்து கொண்டிருந்த கிராமத்து அரபியர்களை தடுக்கவும் பாரசீகர்களை எதிர்க்கவும் தஜாயிமாக்களை ரோமர்கள் பயன்படுத்தினர். தஜாயிமா, இந்த தஜாயிமாக்கள் ரோமர்களுடைய கட்டுப்பாடுல இருந்தது. அப்போ அந்த ரோமர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்திருக்கு. பாலைவனத்தில் வழிப்பறி செய்யறது, அப்புறம் பாரசீகர்கள் எப்படி ரோமர்கள் எப்படியோ அதே போல பாரசீகர்களும் வலிமையானவங்க. எப்படி இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா இருக்குல்ல, அது போல. அப்ப இந்த பாரசீகர்கள் தான் உண்மையான எதிரி ரோமர்களுக்கு. அப்ப இந்த ரோமானியர்கள் என்ன செய்யறாங்க, இந்த தஜாயிமா இந்த தஜாயிமாக்கள் இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த பாரசீகர்களை எதிர்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்களை. அதற்காக அவர்களில் ஒருவருக்கு அரச பதவியும் வழங்கினார். இதுக்காக இந்த அரபியர்கள் இருக்காங்களா இல்லையா, அதாவது இந்த தஜாயிமாக்கள்ல ஒரு சிலருக்கு அரசு பதவியும் வழங்கியிருக்கிறாங்க. பல ஆண்டுகள் இவர்களது குடும்ப ஆட்சி தொடர்ந்தது. இவர்களில் ஜியாத் இப்னு ஹபுசா என்பவர் புகழ்பெற்ற அரசராவார். தஜாயிமாவினரின் ஆட்சி காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து அதன் இறுதி வரை நீடித்தது. அதற்கு பிறகு கஸ்ஸானியர் தஜாயிமாவினர் மீது போர் தொடுத்து ஆட்சியை கைப்பற்றினர். இதை கண்ட ரோமர்கள் ஷாம் நாட்டு அரபியர்களுக்கு கஸ்ஸானியர்களை அரசராக நியமித்தனர். இவர்களது தலைநகரமாக புஸ்ரா விளங்கியது. புஸ்ரான்னு சொன்னா இன்னைக்கு அது ஈராக்ல இருக்கு. புஸ்ரான்னு சொல்லுவாங்க. ஆக ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல ஷாம் நாட்டோட சேர்ந்தது. ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு யர்முக் போர் நடைபெறும் வரை கஸ்ஸானியர்கள் ரோமர்களின் கவர்னர்களாகவே ஷாம் நாட்டில் ஆட்சி செய்தனர். அந்த கஸ்ஸானியர்கள்ங்கிறது இவங்க ஒரு அரபிய குடும்பத்தில் உள்ளவங்க தான். ஆனா ரோமானியர்கள் என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க அந்த பகுதியை, கவர்னரா இருந்தாங்க. ஆமா, ஆனா இவங்க ஆக்சுவலி அந்த நாட்டு மக்கள். ரோமானியர்கள் வெளியில இருந்து வந்தவங்க. அந்த கவர்னர்களில் இறுதியானவரான ஜபலா இப்னு ஐஹம் என்பவர் அமீருல் மூமினீனின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் முஸ்லிம்களுக்கு அடிபணிந்தார். இது குறித்த மேல் விவரங்களை தபரி இப்னு கல்தூன், மஸ்ஊதி இப்னு ஹுதைஃபா, இப்னுல் அசீர் ஆகிய நூல்களில் காணலாம். அதாவது இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட சாவி கொடுத்துருக்காங்க. சரி இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுக்கலாமா? அடுத்த பகுதி, அதாவது ஹிஜாஸ் பகுதி, அதுதான் உண்மையான இங்க அரபிய தீபகற்பம், சவுதிக்குள்ள வருது அரபிய தீபகற்பம். இப்பதானே சவுதி, அந்த காலத்துல அதுதான் அரபிய தீபகற்பம் சொல்லிட்டு அதுக்கு பெயர். இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி.